காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு நிபந்தனை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரருக்கு முன்ஜாமீன் நிபந்தனைகள் தளர்வு செய்யப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாரின் முன்ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்தி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நான்கு வாரங்களில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கரூர் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனை மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் செந்தில் பாலாஜியின் சகோதரருக்கு முன்ஜாமீன் நிபந்தனைகள் தளர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. கரூரை சேர்ந்த அசோக்குமார் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை கரூர் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற முன்ஜாமீன் நிபந்தனை மாற்றி உத்தரவிட்டுள்ளது. கரூரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போது அவர்களின் பணியை தடுத்து இடையூறு செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் மீது கரூர் மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அசோக்குமார் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் 4 வாரங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் கரூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்றும் நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கியது. இதற்கிடையில் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலும் பதிவு செய்யப்பட்ட மற்றொரு வழக்கிலும் அசோக்குமார் முன்ஜாமீன் பெற்றிருந்தார். அந்த வழக்கில் மறு உத்தரவு வரும் வரை தினமும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையை சென்னை உயர் நீதிமன்றம் விதித்திருந்தது. 2 நீதிமன்றங்களில் நிபந்தனைகளையும் ஒரே நேரத்தில் பின்பற்றுவதில் சிரமம் இருப்பதாகவும் கரூருக்கு வந்து கையெழுத்திடுவது நடைமுறையில் கடினமாக இருப்பதாகவும் கூறி சனிக்கிழமைகளில் கரூர் காவல் நிலையத்திற்கு பதிலாக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு ஆஜராக அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அசோக்குமார் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதி ராஜசேகர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் இளங்கோ ஆஜராகிய வாதிட்டார். வாதங்களை பதிவு செய்த நீதிபதி 4 வார காலத்திற்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் கரூர் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனை மாற்றி அதற்கு பதிலாக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திடலாம் என உத்தரவிட்டார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.